வேதாகமத்தில் கூறப்பட்ட சில புதிய: 1. புதிய உடன்படிக்கை. 2. புதிய கற்பனை. 3. புதிய கிருபை. 4. புதிய ஆவி. 5. புதிய மனிதன். 1. புதிய உடன்படிக்கை. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். லூக்கா 22:20. 2. புதிய கற்பனை. மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. 1 யோவான் 2:8. புதிய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. புதிய ஆவி. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19. 5. புதிய மனுஷன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:9-10. பரலோக பிதாவே, உம் மைந்தனாகி இயேசு கிறிஸ்து அருளிய புது உடன்படிக்கைக்கு என்னை ஒப்புவிக்கிறேன். உம் வசனம் கற்பிக்கும் அன்பு கூறும் புதிய கற்பனையை கைக்கொள்ள நீரே வழிநடத்தும். அதற்காக புதிய கிருபையை அனுதினம் தாரும். நீர் தரும் புதிய ஆவியை பெற்று புதிய மனிதனாக ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழும் வல்லமையை தாரும். ஆமேன்.